கதிர் கட்சியின் தேர்தல் தந்திரம். தேர்தல் கூட்டணி விவகாரத்துல தொடக்கம் முதலே இருந்து ஆட்டம் காட்டிட்டு வரும் கதிர் கட்சி பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாலும் காட்டுகிற யுக்தியை கையாண்டு வருதாம். ஒரு பக்கம் சூரிய கட்சி கிட்ட பேசிக்கிட்டே இன்னொரு பக்கம் விசில் கட்சியோடவும் ரகசிய சந்திப்புகள் நடந்ததாம். சூரிய கட்சியோட பேரம் படியலனா விசில் பக்கம் போகலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் கதவை திறந்து வச்சிருக்குதாம். சூரிய கட்சியில இருந்து பெண் வாரிசு மூலமாகவும் மாப்பிள்ளை வாரிசு மூலமாகவும் முயற்சி செஞ்சு பார்த்தும் டெல்லி தலைமை ஒன்னும் பிடி கொடுத்து பேசலையாம். தமிழ்நாட்டுல கூட்டணி பத்தி தேர்தல் பொறுப்பாளர்கள் தான் பேசுவாங்கன்னு சொல்லிருச்சாம் டெல்லி தலைமை. அதனால டெல்லியை நம்பிக்கிட்டு இருந்த சூரிய கட்சிக்கு இப்போ மெல்லவும் முடியாத முழுங்கவும் முடியாத நிலை ஏற்பட்டிருக்குதாம். வேற வழி இல்லாம கதிர் கட்சியோட தேர்தல் பொறுப்பாளர்கள் கிட்ட தொகுதி பங்கீடு பத்தி பேச தொடங்கி இருக்குதாம் சூரிய கட்சி. நிலைமை கொஞ்சம் சிக்கலா இருக்கிறதால 25 என்ற எண்ணிக்கையில உறுதியா இருந்த சூரிய கட்சி இப்போ 28 வரைக்கும் ஏறி வந்திருக்குதாம். ஆனா ராஜ்யசபா சீட்டுக்கோ ஆட்சியில பங்குன்ற பேச்சுக்கோ இடமில்லைன்னு திட்டவட்டமா சொல்லிருச்சாம். பேச்சுவார்த்தை தொடர்பான தகவல்களை டெல்லிக்கு சொல்லி அவங்க சொல்றபடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்களாம் கதிர் பிரதிநிதிகள். டெல்லி தலைமையோட இந்த தேர்தல் விளையாட்டு சூரிய கட்சிக்கு எரிச்சலை கொடுத்தாலும் இப்போதைக்கு வேற வழி இல்லாம அதை சகிச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குதாம். எந்த நிமிஷமும் எப்படிப்பட்ட அறிவிப்பு வரலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு சூடான செய்தி. அப்படியா செய்தி?